கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்ச கத்திரிக்காயை லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். அதே ஆயிலில் முருங்கைக்காயும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். அந்த ஆயிலே கடுகு சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சுவையான தொக்கு ரெடி.